அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தும். இன்னைக்கு ஓதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூரத்துல் கஹ்ஃப். இந்த சூறாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த சூறாவை ஓதலாம். யார் ஓதுவாங்களோ அடுத்த வார வெள்ளிக்கிழமை வரை சகலவித குழப்பங்களிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார். குறிப்பாக தஜ்ஜாலினுடைய வருகை ஏற்பட்டாலும் தஜ்ஜாலுடைய வருகையினுடைய அந்த குழப்பத்தை விட்டும் அவர் பாதுகாப்பு பெறுவார். அல்லாஹ் இந்த சூறாவில் 4 விதமான சம்பவங்களை அல்லாஹ் சொல்றார். முதலாவது வாலிபர்களுடைய சம்பவம், அவங்கள தான் குகைவாசிகள் என்று நம்ம சொல்றோம். இரண்டாவது 2 தோழர்கள் நண்பர்களுடைய சம்பவம். அல்லாஹ் ஒருவருக்கு செல்வ செழிப்பு அதிகமாக கொடுத்திருப்பான், இன்னொருத்தருக்கு செல்வ செழிப்பு கம்மியாக இருக்கும். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். மூணாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மத்தியில் நடந்த உரையாடலை பற்றி அல்லாஹ் சொல்றான். நாலாவது ஒரு அரசர் மன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தை ஆண்ட 4 பேர்களில் ஒருவர் ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுடைய சம்பவத்தை பற்றி எல்லாம் சொல்றாங்க. இந்த 4 பேருடைய சம்பவம் இருக்கு ஒரு சுவாரஸ்யமானது. முதலாவது குகைவாசிகள். இவங்களுடைய சம்பவத்தை கொண்டு என்ன நாடப்படுதுன்னு சொன்னா பொறுமை. அந்த குகைவாசிகள் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க பொறுமையை மேற்கொண்டார்கள். இந்த குகைவாசிகள் ஒரு துஆ செஞ்சாங்க, ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யிர் லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துஆ என்பது எதை காட்டுது, எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னா, இன்னைக்கு உலக ரீதியா வாழ்க்கையில ஒரு நேரான ஒரு முடிவெடுக்கணும். எதை முடிவெடுக்கிறதுலே குழப்பமா இருக்கு. அப்படி இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடிய வல்லமை உள்ளவர் காரியங்களை சீராக நடைபெறுவதற்கான ஒரு ஐடியாவை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பாங்க. இரண்டாவது, இந்த துஆவுடைய வல்லமை உள்ளவருக்கு தனிப்பட்ட முறையில பாவம் செய்யக்கூடிய அந்த நிலையை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். எல்லாமே இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். தனிமையில ஒரு பாவம் செய்யணும்னு நினைக்கணும்னு சொன்னா அந்த நிலையை விட்டு அல்லாஹ் இவரை பாதுகாப்பான். அடுத்த செய்தி, இந்த குகைவாசிகள் குகையில தங்கினதற்கு பிறகு 300 வருடம் கழிச்சு எழுப்பப்படுவாங்க.